கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வேலையிலும் கர்த்தரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் மற்ற எல்லா காரியங்களும் நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டோட இந்த நேரத்தை செலவிட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. எங்களை அன்பாக்கிறவே நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் தகப்பனே அப்பா, உண்மை நோக்கி பார்க்க உடைய சமூகத்திலே நேரத்தை செலவிட அப்பா தேவன் அப்பா, உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. தேவாவினர் தாமே எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசுங்க ராஜா. அப்பா, நாங்கள் பாடுகிற பாடல்கள் உண்மை மகிமைப்படுத்தும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. தேவன் தாமே அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசனத்தால் எங்களை இடைக்கட்டும்படியாக கேட்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. உற்சாகமாய் ஒரு praise the Lord சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah. இந்த வேளையிலே முதலாவது ஒரு பாடலை பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். நம்ம தேவனே நம்முடைய ஆலயமா இருக்கிறார். உற்சாகமாய் நம்முடைய ஆலயங்களை நம்ம கூடி இப்ப ஜெபிக்காவிட்டாலும் ஆங்காங்கே நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி உண்மையுமாய் புத்தகமாய் அவரை நோக்கி ஆராதிப்போம். இந்த வேளையிலே பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே
மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா praise the Lord. உற்சாகமாய் இருக்கீங்க என்று நான் நம்புகிறேன். அவரை நாம் துதிக்கும் பொழுது, உற்சாகமாய் துதிக்கும் பொழுது அவர் நம் மத்தியில வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளை அதே உற்சாகத்தோட ஒரு பாடலை நாம் பாடுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நம்மளுடைய காரியங்களோ நாம் அவருக்கு செய்த எந்த காரியத்தையும் வச்சு ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பிள்ளையாக நாம் அனாதையா இருந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தால ஒதுக்கப்பட்ட நேரங்களிலும் ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய பிள்ளையாய் அழைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு கிருபை தயவு தந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட இனியும் அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிற என்ற விசுவாசத்தோட இந்த பாடலை நாம் பாடுவோம் உற்சாகமாய். உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது என்ற உற்சாகத்தோட நாம் பாடுவோம். ஹல்லேலூயா praise the Lord. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையால் அணைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அழைத்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அழைத்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கட்டு செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கட்டு செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க
பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நீ வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. Thank you Jesus, thank you Father. அப்பா உங்க அன்பு பெரியது ராஜா, உங்க இரக்கம் பெரியது தகப்பனே. அப்பா உங்களுடைய கிருபை பெரியது ராஜா, உங்களுடைய தயவு பெரியது ராஜா. அப்பா அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நிலை இல்லாத இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் தகப்பனே. அப்பா நிலையான தேவன் நீர் இருக்கிற நம்பிக்கையிலே நிலை இல்லாத இந்த உலகத்திலே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா நாங்கள் வாழ்கிறோம் தகப்பனே. எங்களை ஒவ்வொரு நாளும் நிலைப்படுத்தி நிலை நிறுத்தி சீர்படுத்தி அப்பா எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் சீர்திருத்தி நடத்துகிற தேவன் நீர் இருக்கிறதுக்காக அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே தகப்பனே, சர்வ சிருஷ்டியும் காப்பவர் நீரே ராஜா. எங்களை படைத்தவர் நீர் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ரத்தத்தாலே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியா கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய ரத்தம் எங்கள் மீது இருக்கும் போது எங்களை சாத்தான் ஒரு பொழுதும் நெருங்க முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த பிசாசு அப்பா பிசாசுக்கு எங்கள் மேல எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. தேவ ஆவியானவர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் தேவன் நீங்க அப்பா எங்களுக்கு வெற்றி சிறக்க செய்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களுக்கு எதிராய் எந்த தீங்கு வந்தாலும் தேவன் எங்களை அதுல இருந்து விடுவித்து எங்களை ரட்சிக்கிறதுக்காக நன்றி 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 ராஜா. உண்மை நாங்கள் அப்பா நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை
you Jesus, thank you Father. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி தகப்பனே, எங்களுக்கு வாக்குறுத்திருக்கிற தகப்பனே நன்றி ராஜா. இன்று கண்ட எகிப்தை நீங்கள் இனி ஒரு பொழுதும் காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி ஒரு பொழுதும் நமக்கு வருவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்த அந்த வாக்கின்படியாக நம்மளை நடத்தி வருகிறார். வாதை நம் கூடாரத்தை அணுகாமல் காத்து வருகிறார். அவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? முழு மனதோடு அவரை நோக்கி கொஞ்ச நேரம் பார்ப்போமா? அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஒரு வாதையும் எங்களுடைய கூடாரத்தை அணுகாதபடி தேவன் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி 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 தகப்பனே. ஒரு நோய் நொடிகளும் எங்களை தாக்காதபடிக்கு, பிசாசை எங்களை தொடாதபடிக்கு தேவன் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ராஜா காக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் தகப்பனே, சர்வ வல்லவர் நீர் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையிலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் இந்த லாக்டவுன் நாட்களில் தகப்பனே ராஜா, அப்பா இன்னும் நாங்கள் அப்பா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து இன்னும் உங்களுக்கு உங்களுக்குள்ளாய் நாங்கள் டெவலப் ஆக தேவன் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஒவ்வொரு நாளும் ஞானத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ ஆவினர் தாமே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை நிரப்புங்க ராஜா, உங்களுடைய ஆவினாலே எங்களை நிரப்புங்க தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா அன்று அப்போஸ்தலர் நாட்களிலே தகப்பனே தேவன் தகப்பனே ராஜா மேல் வீட்டறையிலே அவர்கள் உம்மை நோக்கி பார்த்த பொழுது தேவன் அவர்களை நிரப்பி அப்பா தேவன் இடத்துல இறங்கினது போல அப்பா நாங்கள் இந்த நாட்களில் வீடுகளில் ஜெபிக்கும் பொழுது உம்மை நோக்கி ஆராதிக்கும் பொழுது தேவன் அப்பா உம்முடைய ஆவினாலே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ ஆவினாலே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை எங்களுக்கு தரும்படியாய் கேட்கிறோம் ராஜா. ஒரு பின்மாறி ஆவியை எங்கள் மேல ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ரிகாரா ஷிதலரத நமரா குரபலரதா உரிலதரப ஷிகத நமரபா. ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் தகப்பனே தேவன் எங்களோடு வாசம் செய்கிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி 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 தகப்பனே. அப்பா உம்முடைய ஆவினாலே எங்களை நிரப்புங்க தகப்பனே, எங்களை நிரப்புங்க ராஜா, எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு மேலான தரிசனத்தை, ஒரு மேலான அனுபவத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்ல
அப்பா எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க உம்முடைய ஆவினாலே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் தகப்பனே ராஜா குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல எங்களை அப்பா உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் போல வணைந்து கொண்டு அப்பா உமக்காக உபயோகப்படுகிற பாத்திரமா எங்களை தேவன் எடுத்துக்கொண்டே ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாத்திரத்தை உம்முடைய ஆவினால் நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அக்னி நாவிகள் தரும்படியே ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அதிகார நாவிகள் தரும்படியே ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த நோய்கள் இந்த வாதைகளை எதிர்த்து போராட தேவன் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய ஆவினால் நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. Thank you Father அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you for filling us, Holy Spirit. Thank you for being amidst us. Thank you, Jesus. Thank you, Father, Appa. Hallelujah, hallelujah, hallelujah. Appa, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ரிகதலரா ஷீதலரா பதனரா குபரதலரா ரிலலரா ஷீதனா மரகரபா. Hallelujah. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஆராதிப்போமா. அவருடைய ஆவினாலே நம்ம நிரப்ப சொல்லி கேட்போமா. அப்பா உம்மை துதிக்கிறோம். நம்முடைய ஆவினாலே எங்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம். எங்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம் ராஜா. ரிகுபரா ஷிதனா மரதலரா கரபரபா ரிதனா மரஷிலரதரா கரபதனமபா. ஹalleluya 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya ஹalleluya அப்பா. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே.
you Jesus. Thank you Father. அப்பா எங்கள் மத்தியில வாசம் செய்கிறவரே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றி 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 ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த அலங்காரத்துடைய உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்கள் நிரப்பினதற்காக நன்றி தகப்பனே. எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து வழிநடத்துவதற்காக நன்றி ராஜா. இந்த நாட்களிலும் இந்த லாக்டவுன் நாட்களிலும் தகப்பனே ராஜா, ஒரு குறைவும் இன்றி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து தேவன் எங்களை காத்து வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை போல ஒரு நல்ல தேவன் வேற யாரும் இல்லை தகப்பனே. அப்பா உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க தேவன் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒருவேளையும் ஒரு பொழுதும் முறுமுறுக்காமல் தகப்பனே, எப்பொழுதும் உமக்குள்ள நாங்கள் சந்தோஷமாய் காணப்பட அந்த ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை எல்லா குடும்பங்களிலும் தேவன் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை கிருபையாய் நேசிக்கணும் நல்ல தகப்பனே. அப்பா இந்த ஆராதனை பகுதிக்காக நன்றி தகப்பனே. தேவனுடைய நாம மகிமைப்படுத்துக்காக நன்றி ராஜா. அப்பா இன்னும் அதிகமான சந்தோஷம் சமாதானம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் காணப்பட தேவாவினர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா தேவன் நீங்க பாதுகாக்கும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தாலே அனுதினமும் அவர்களை நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் நாங்கள் அதிகாலையில உம்மை நோக்கி பார்க்க, அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொள்ள, இன்னும் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ள நாங்கள் அதிகமாய் வளர தேவன் எங்களை முழுவதுமாய் அப்பா ஸ்தோத்திரம் நடத்தும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா குடும்பங்களே தகப்பனே ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை தேவன் நீங்க தரும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தாலே எங்களை ஒவ்வொரு நாளும் இடைக்கட்டும்படியே கேட்கிறோம் தகப்பனே. தேவாவினர் தாமே நிரப்பி நிதம் எங்களை வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவநாமம் மகிமையடைவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாவரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரின் நாமம் மகிமையடைவதாக. பிரைஸ் தி லார்ட். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவருடைய பிள்ளைகள் படைத்ததான காணிக்கை தசம பாகங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. என்ற ஆபேலுடைய காணிக்கை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளுடைய காணிக்கைகளை ஆசீர்வதியும் அங்கீகரியும் 1000 மடங்கு உங்களுக்கு திருப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். குறைவெல்லாம் நிறைவாக்கும்படி ஆட்சிப்பிக்கிறோம். உன் கடத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவாவியானவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். எல்லா நாசங்களுக்கு முடக்கி காப்பீராக. தேவ கிருபை, தேவபலன், தேவ ஆரோக்கியம் குடும்பங்களை கட்டளையிடுவீராக. அனாவசிய செலவுகளுக்கு விலைக்கு காப்பீராக. மருத்துவ செலவுகளுக்கு விலைக்கு காப்பீராக. வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. அப்படியாய் நடத்தும்படியாக ஆட்சிப்பிக்கிறோம். இந்த வேலையிலும் ஒரு வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இது எங்களோடு பேசும். உன் கடத்திலே கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் நம் மத்தியிலே நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய சபையிலே இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் 4 வருடங்கள் முடிந்து 5வது வருடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வருடத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை கொண்டு, சபையை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் அதை செய்ய நாம் அவரிடத்தில் இன்னும் அதிகமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அதற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 27வது அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு கொடுத்தார். தீங்கு நாளிலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலே, தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, பின்பு கண்மலை மேல் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது மையமாய் வைத்து நாம் அநேக காரியங்களை இந்த மாதம் முழுவதும் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் தியானித்த காரியங்கள் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் போன வாரத்தினுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் கூடாரத்தில் இருக்க வேண்டியவைகளை என்னென்ன என்பதை குறித்து நம்மோடு பேசுகிறார். ஒரு 10 காரியங்களை இப்பொழுதும் நான் இடத்துல முன்வைக்க விரும்புகிறேன். தியானத்திலே கூடாரத்திலே இருக்கக்கூடாதவைகள் என்ன என்பதையும் ஒரு 10 காரியங்களை நான் உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். அதன் மூலமாக தேவநாம மாத்திரம் மகிமை அடைவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலாவது கூடாரத்தில் இருக்க வேண்டியது என்ன என்று சொன்னார். சங்கீதம் 118:15 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 118:15 வாசிக்கிறோம். சாம்ஸ் சாப்டர் 118 verses 15 அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். நீதிமான்களுடைய கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஸோ கூடாரத்தில் முதலாவது இருக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் கம்பீர சத்தம். In English it says that the Lord is my strength and I song and is become my salvation. Singing a song is the salvation. கூடாரங்களே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். The salvation belongs to Lord என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு என்ன என்று சொன்னால், நம்முடைய வீடுகளிலே தேவனுடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி அந்த சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் அதே சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 27 6வது வசனத்தை வாசிப்போம். Psalm chapter 27 verses 6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, என்னென்ன மாதிரி தாவீது சொல்லுகிறார். தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்லும் பொழுது அவருடைய எதிரிகள் அவரை சுற்றி வரும் பொழுது, நாம் அதை குறித்து ஏற்கனவே நாம் அநேக நாட்களாக தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சங்கீதத்தினுடைய பேக்ரவுண்டை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். அவர் சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கும் நாட்களிலே ஒரு கெபியிலே இருந்து பாடுகிறதான சங்கீதம். வேஷம் மாறி அவருடைய சூழ்நிலையெல்லாம் ஒரு தீங்கு நாள் இல்லை இருக்கிறதான நேரத்தில் அவர் பாடுகிறதான சங்கீதம். அதை அவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் அன்றைய நாட்களிலே அவர் பரிசுத்த ஸ்தலமாகிய கூடாரத்திலே, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, அந்த கூடாரத்திலே அவர் வந்து வாசம் செய்தார். இன்று அவர்
கூடாரமாகிய நம்மளும் நமக்குள்ளும் நம் வீடாகிய கூடாரத்திற்குள்ளும் இருந்து கர்த்தர் வாசம் செய்ய விரும்புகிறார். அதுதான் நமக்கு ரட்சிக்கும் அனுபவம். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாம் அவரை குறித்து நம்ம வீட்டில் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம வீடுகளில் நம்ம கூடாரத்தில் என்ன தேவைன்னு சொன்னால் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். ஆனந்த பலி, துதி, கர்த்தரை பாடுவது, சங்கீதங்களால் பாடுவது, பாடல்களை பாடுவது, ஆராதிப்பது, தேவ பிரசன்னத்தோடு இருக்கிறது. துதித்து பாருங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். பிரச்சனைகளை தீங்குனாலேயே வேண்டி கொண்டிருந்தோம் என்று சொன்னார். அநேக நேரமாக டிவிலையும் யூடியூப்லேயும் இந்த கொரோனா வைரஸை பற்றியே பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா துதி வராது, பயம்தான் வரும். ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அனுபவத்தை ஆனந்த சத்தத்தோடு துதியோடு துதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இரண்டாவதாக கூடாரத்தில் இருக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் வாசிப்போம், ஆயுதம் இருக்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். Judges chapter 4 verses 21. Judges chapter 4 verses 21. வேகமாய் வாசிப்போம். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணையை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இங்கே யாகேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாகேல், இதுக்கு முன் வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், யாகேல் இடத்திலே சிசேரா என்பவன் கால்நடையாய் கேனியானான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். இந்த சிசேரா என்ன என்று சொன்னால், இவன் ஆக்சுவலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்ததான ஒருவன். அவனை கொல்ல வேண்டும், எதிரியை முறியடிக்க வேண்டும், எதிரியை கொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலை அவன் கிட்டத்தட்ட 20 வருஷம் கொடுமையாய் நடத்தினான் என்று பார்க்கிறோம். நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை அத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சேரேசா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசித்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபீதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவனுடைய பேர் என்னென்னு 2வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த சேனாதிபதியுடைய பேர் சிசேரா. அந்த சிசேரா என்ற சேனாதிபதி அவன் என்ன செய்தான், ஒடுக்கினான். 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்திலே முறையிட்ட போது கர்த்தர் தெபோராளை எழுப்பினான். இப்பொழுது அங்கே அவன் அதற்கு தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவள் பாராக் அவனை வரவழைத்து பாராக்கோடு கூட யுத்த வீரர்களை கூட்டிக் கொண்டு இவனை விரட்டி கொண்டு போயார்கள் சிசேனை பிடிப்பதற்காக. அந்த நேரத்திலே அவன் தப்பி ஓடி என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த யாகேலினுடைய கூடாரத்துக்குள்ளே வருகிறான். யாகேல் ஒரு காரியம் இங்கே செய்வதை பார்க்கிறோம். யாகேல் என்ன செய்கிறதா என்று சொன்னால், நாம் வாசித்ததான வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு கூடார ஆணியை எடுத்து அவனை கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விரோதிகள், எதிரி நமக்கு எதிராக வரும்போது நம்முடைய கூடாரத்தில் இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் ஆணி என்ற ஆயுதம் தேவை என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆயுதம் தேவை. எபேசியர் 6வது அதிகாரம் 10-18 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் சாப்டர் 6 verses 10-18. எபேசியர் 6வது அதிகாரம் 10-18 வசனங்களை நாம் பார்க்கிறோம். என்ன தேவை என்பது அங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவின் சேவைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அதில் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஸோ அந்த கூடாரத்தில் இருக்க வேண்டியது ஆயுதம். அது என்ன ஆயுதம்? சர்வாயுதம் வர்க்கம். அது என்னென்னு சொல்ல நம்ம பார்க்க வேண்டிய அது 14ஆம் வசனத்தில் சத்தியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்திலே சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்திலே விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்திலே லட்சணியம் என்னும் தலைசீராவையும் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பிரைஸ்லா. இதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இதுதான் ஆயுதம். பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆயுதம் நமக்கு தேவை. என்னெல்லாம் தேவை? சத்தியம் தேவை, தேவ வசனம் தேவை, நீதி. சத்தியம் என்பது தேவ வசனம். நீதி தேவை, பரிசுத்தம் தேவை, ஆயத்தம் தேவை, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய, கர்த்தருடைய வார்த்தையை மற்ற இடத்துல சொல்லக்கூடிய அந்த ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமையடைவதாக. பிரைஸ். அதோடு கூட விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். லட்சணியம் என்னும் தலைசீராவையும் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் எப்பவுமே இருக்கிறது தான் அந்த தலைசீரா என்று சொல்லி பார்க்கிறோம். இது எல்லாமே நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதோடு கூட 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போ ஒரு ஆயுதமும் இருக்க வேண்டும், நாம் விழிப்போடும் இருக்க வேண்டும். கூடாரம் காக்கப்பட வேண்டும். பிரைஸ்லால். அப்போதுதான் கூடாரம் காக்கப்படும். ஆகவே அப்படியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது 3ஆவதாக கூடாரத்தில் இருக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், என்னாகமம் 1வது அதிகாரம் 52வது வசனத்திலே வாசிக்கிறோம். நம்பர்ஸ் சாப்டர் 1 வெர்சஸ் 52 வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், மோசஸ் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயத்தில் கூடாரம் போடணும். அவங்கவுங்க கூடாரத்துக்கு அவங்களுடைய சேனையின் அவங்களுடைய இஸ்ரேல் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போடக்கிறார்கள். அந்தந்த கோத்திரத்துக்குன்னு ஒரு கொடி, அந்தந்த கோத்திரத்துடையவங்க என்ன செய்யணும், அந்த கொடியை அவங்க என்ன செய்யணும், அதை அங்கே வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடி என்பது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? கொடி என்பது ஒரு அடையாளம், ஒரு ஜெயத்தின் அடையாளம், ஒரு வெற்றியின் அடையாளம், ஒரு சுவிசேஷத்தின் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடி பிடிப்பார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெள்ளம் போல நம்முடைய கூடாரத்தை ஒழிப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தை ஒழிப்பதற்கு சத்துரு வெள்ளம் போல வரலாம். ஆனால் ஆவியானவர் நம்மை கொடி பிடிப்பார். அந்த ஆவியின் கொடி, பரிசுத்த கொடி நம்முடைய கூடாரத்தின் மீது இருக்க வேண்டும். அசங்கார தூதன் அப்படியே வரும்பொழுது ரத்தத்தை பார்த்து என்ன செய்வான், அந்த வீட்டை தாண்டி போயிடுவான். பரிசுத்தத்தை பார்த்து அந்த வீட்டை தாண்டி போயிடுவான். கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்து அந்த வீட்டை தாண்டி போயிடுவான். இந்த கொடியை பார்த்து, ஆவியின் கொடியை பார்த்து அவன் தாண்டி போயிடுவான். அது என்னன்னு தெரியுங்களா? அதனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், நாம் வாசிக்கிறோம், நாம் அதை படிக்க முடியும். ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஏசாயா அதை சொல்லுகிறார். வாசியுங்கள். ஐசாயா சாப்டர் 8 வெர்சஸ் 18. ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளமாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் அடையாளமாக இருக்க வேண்டும். அந்த தான் அடையாளமான கொடி. அந்த கொடி பறக்க வேண்டும். இட்ஸ் அ சைன் அண்ட் ஒண்டர்ஸ். சைன் அண்ட் ஒண்டர்ஸ் நம்ம வீட்டில் நடக்கணும். என்ன தெரியுங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கொடி இருந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா? நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமையை அவர்கள் காண்பார்கள். அதுதான் இந்த பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும். இந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலும், எல்லா நிலையிலையும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை காணும் பொழுது, பரிசுத்தம் இருக்கும் பொழுது அதுதான் அடையாளமாக இருக்கும். இந்த கொடி தேவை. இந்த பரிசுத்த கொடி நம்ம வீடு மீது பறக்க வேண்டும். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். இந்த வீடை நம்ம தொடக்கூடாது. இதோ இந்த வீட்டின் மீது ஒரு கொடி பறக்கிறது. அது ஜெயத்தின் கொடி, அது பரிசுத்தத்தின் கொடி, அது அடையாளமாக சாட்சி உள்ள கொடி, அற்புதமாக அடையாளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி
அதை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை காணப்பட நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் துதிக்க வேண்டும். அது அடையாளமாக இருக்க வேண்டும், அந்த கொடி இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து 4வதாக பார்க்கிறோம் முக்கியமானது. என்னாகமம் 11வது அதிகாரம் 24 29 வசனம் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் சாப்டர் 11 verses 24 to 29. மீண்டும் சொல்லுகிறேன், என்னாகமம் 11வது அதிகாரம் 24 to 29 நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நாம் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24 25 வாசிங்க. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். பாருங்க, எங்க நம்ம பார்க்கிறோம், கூடாரத்துல ஆவியினம் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னதை பார்க்கிறோம். ஆவியின் வரங்கள் கிரியை செய்கிறதை பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கே அவங்க 70 பேரை வச்சப்போ அங்கே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா பாளையத்தில் இருந்து விட்டார்கள். 26 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றொருவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாது இருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கியிருந்தால் பாளையத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு பெரிய சிறப்புன்னு பார்க்குறோம். கூடாரத்துக்கு போகாமல் இருக்கிற அங்கிருந்தவங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்போது ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு சொன்னால், மோசஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே மோசையின் இடத்துல அந்த நூனின் குமாரனாகிய யோசுவா வந்து சொல்கிறான், அவங்க வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மோசஸ் சொல்கிறாரு, நீ வைராக்கியம் பாராட்டுறது என்ன, அவங்கள தடை செய்ய வேண்டியதில்லை, எல்லார் மேலேயும் வாசியுங்கள். 29 வசனத்தை வாசியுங்கள். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லார் மேலும் இறங்க பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள விரும்புகிறார். அதனால தான் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் அழகா பவுல் சொல்வார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ப்ராஃபட்டிக் கிஃப்ட், we need the prophetic gift in these days. இந்த நாட்களுக்குரிய ஒரு வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார்கள். ஆவியின் மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்டு அறியக்கூடிய ஒரு வெளிப்பாடுகளை எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முழு தேசத்திற்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பாராக. அந்த ஆவியின் வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆவியின் வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அந்த 9 வரங்களை பற்றி நான் சுருக்கமாக இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இதை கர்த்தர் கூடாரத்தில் இருக்கணும் விரும்புகிறார். நம்முடைய கூடாரத்தில் அது இருக்கணும், நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய இந்த உடலே ஒரு தேவன் வாழ்கிற ஆலயம், அது ஒரு கூடாரம். நான் ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், கூடாரம் என்று எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்மை குறிக்கிறது, நம்முடைய சபையை குறிக்கிறது, நாம் இருக்கிற இடத்தை குறிக்கிறது, நாம் இருக்கிற வாசஸ்தலத்தை குறிக்கிறது என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது 1 Corinthians chapter 12 verses 4 and 13ல we understand that there are 9 gifts. அந்த 9 கிஃப்ட்டும் நமக்குள்ளே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து வாசிப்போமா? 4வது வசனத்திலிருந்து வாசியுங்கள், 13 வரைக்கும் வாசியுங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவையும் உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும்,
வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. பாருங்க, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் சொல்லுதல், ஆவிகளை பகுத்தறிதல், இப்படி ஒருத்தருக்கு வெவ்வேறு பாஷைகளை பேசுவது, ஒருத்தருக்கு வியாக்கியானம் பண்ணுவது, இது 9 வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த 9 வரங்களும் ஒருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆமென். ஒருத்தருக்குள்ளேயே கர்த்தர் கிரியை செய்ய முடியும். சபையில் 9 பேருக்கு பிரித்து கொடுக்கவும் முடியும். நாம் எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் அதை செய்வார். இந்த நாட்டிலே அதிகமாய் நீங்கள் தனித ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் அந்நிய பாஷைகள் பேசி அப்படியே போயிடக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போக கர்த்தருக்கு உதவி செய்வாராக. ஆவியில் அடுத்த நிலைக்கு போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணும். இதோடு சந்தோஷப்பட்டுறக்கூடாது. ரட்சிப்பின் சந்தோஷம் அதோடு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஜெபம் பண்ணும்பொழுது ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறது, அதோடு சந்தோஷப்படக்கூடாது. அடுத்த நிலைக்கு போகணும். வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுப்பாராக. அது வேதத்தின் அடிப்படையினுடைய வெளிப்பாடாக இருக்கணும். நம்முடைய கற்பனைகளெல்லாம் வெளிப்பாடாக சொல்லிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் அடிப்படையில் தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பாராக. அதற்கு நாம் என்ன செய்வோம்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய கூடாரத்திலே அது காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்ததாக கூடாரத்தில் இருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆவியின் கனிகள் கூடாரத்தில் இருக்க வேண்டும். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனம். Genesis chapter 49 verses 22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். கனிதரும் செடி, கனி கொடுக்கிறார் அனுபவம். ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கனி கொடுப்பது என்று சொன்னால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நானே திராட்சை செடி, என்னில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுப்பான். அப்படின்னா ஊழியம் பண்ணி ஆத்ம ஆதாயம் பண்ணுவது மட்டும் இல்லை. அது எப்படி நடக்கும்னா, ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கூடாரத்தில், நம்ம வீட்டில் ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க ரசிக்கப்படாமல் இத்தனை நாளாக இருக்கிற காரணம் என்னென்னா, நம்ம கூடாரத்தில் ஆவியின் கனிகள் வெளிப்படுவதில்லை. ஆவியின் கனிகள் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது ஆவியின் கனிகள் நம் கூடாரத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது அது வெளிப்பட வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கலாத்தியர் 5 அதிகாரம் 22 25 வரைக்கும் ஆவியின் கனிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். கலாத்தியர் 5 அதிகாரம் 22 to 25. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. போதுங்க. பாருங்க, ஆவியின் கனியை நமக்கு வாசித்தோம். 9 கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்கள் 9, கனிகள் 9. இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம்முடைய கூடாரத்தில், நம்முடைய வீடுகளிலே காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறப்பு. இந்த நாட்களுக்குரிய வரங்கள், இந்த நாட்களுக்குரிய கனிகள் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இது எழுப்புதலின் காலத்துக்குள் நாம் வந்திருக்கின்றோம். இதற்கு பிறகு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த எழுப்புதலின் காலத்தில் என்னையும் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். அதுதான் நாம் இங்கே பார்க்குறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதில் ஒன்றும் கூட குறைவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கப்படணும், நம்ம வீடுகளில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றவை நடப்போம். இந்த ஆவியிலே பிழைத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற அனுபவம் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். 6வதாக இதெல்லாம் இருக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் தெரியுங்களா? நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். நம்முடைய கூடாரத்தை என்ன ஆக்குவார் தெரியுங்களா? ஏசாயா 54:2 வாசியுங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உறுதிப்படுத்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம்? கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு.
நீங்கள் சொல்லலாம், நமக்கு சபை நடத்துறதுக்கு நம்ம சேர்ந்து ஜெபிக்க முடியலையே, சபை நடத்த முடியலையேன்னு. ஆனால் இப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். எப்படி விசாலமாக்குது, சில காரியங்களை கர்த்தரோடு பேசியிருக்கிறார். வருகிற நாட்களில் நான் அதை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் உங்களோடு கூட அதை பேச விரும்புகிறேன். நாம் எப்படி இந்த நாட்களுக்கு ஊழியமாகணும், இந்த நாட்களில் ஆத்மாக்களை சந்திப்பது எப்படி என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். தேவநாமம் மகிமை அடைவதாக. கர்த்தர் நல்லவர். அது தனிப்பட்ட முறையில் ஜெபத்தில் கலந்து கொள்ளும்போது வார நாட்களிலே நான் உங்களிடத்தில் அதை பேசுகிறேன். தேவன் சில திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதை செய்து நம்முடைய கூடாரத்தை நாம் விசாலமாக்க போகிறோம். அலைசலா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாபேஸ் அன்று ஜெபித்தான். யாபேஸ் ஜெபித்த போது 1 நாளாகவும் 4:10 வாசியுங்கள். 1 Chronicles chapter 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளோம் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம எல்லையை பெரிதாக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிற இடங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. விசாலத்தில் கூடாரம் விசாலமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு விசாலமாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கணும். அப்படி ஒரு விசாலமான ஒரு எல்லை, ஒரு விசாலமான எல்லையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில திட்டங்களை ஆண்டவர் கொடுப்பார். நீ வலதுபுறத்திலும், அதே 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 54:3 வாசிக்கிறோம், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடகொண்டு பெருகுவாய், உன் சந்ததியை ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிருப்பார்கள். அப்படின்னு என்னென்னா, God is going to give us a blessing to grow, ஒரு growth, ஒரு வளர்ச்சி. பாருங்கள், எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் இருக்குது தெரியுங்களா? எக்கானமி என்ன ஆகுமோ, 30 வருஷத்துக்கு பின்னாடி போகிறோம், 40 வருஷத்துக்கு பின்னாடி போகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மை போஷிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை போஷிப்பார், நம்மை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசியுங்கள். Proverbs chapter 9, Proverbs chapter 30:9. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றன்று நாளுக்குரியதை கர்த்தர் நமக்கு செய்வார். அன்னன்னைக்கு முடியது நமக்கு போதும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வலதுபுறமும் இடதுபுறமும் பெருக்கு இது கொடுக்குறா தெரியுங்களா? மற்றவர்களை போஷிப்பதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, ஒழித்து வைத்துக் கொள்வதற்காக அல்ல. ஏன்னா ஆண்டவர் நம்மை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் தரித்திரத்தில் பஞ்சத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நமக்கு ஆண்டவர் எல்லையை விசாலமாக்கி நமக்கு இந்த வர நாட்களில் கர்த்தர் பொக்கிஷங்களை கொடுக்க போகிறார். நான் சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். நீண்ட நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த நாட்டில் ஆண்டவர் செய்ய போகிறார். பொக்கிஷமாக கொடுக்க போகிறார். முறுமுறுக்காமல் இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அவருடைய சமூகத்தில் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். வாசிப்போமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 2 Kings chapter 7 verses 1-10 குறித்து கொள்ளுங்கள். அதில் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சில வசனங்களை நான் உங்களிடத்தில் வாசிக்க விரும்புகிறேன். 3வது 4வது வசனத்தை வாசியுங்கள். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி. பாருங்க, இந்த காரியங்களை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, பிரச்சனை இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதுக்கு முன்னாடி 1வது வசனத்தில் தான் வந்து பாசிட்டிங்கன்னா, 1வது வசனத்தில் எலிசா சொல்லுவான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை அந்த பிரதானிலாம் நம்ப மாட்டான். பிரதானிக்கு கையிலாக கொடுக்குறவன் நம்பவே மாட்டான். பின்னாடி அவனுக்கு என்ன ஆகுதுங்கிறது நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி 6வது அதிகாரத்தில் அந்த இஸ்ரவேலினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, சமாரியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். பஞ்சம்
எந்த அளவுக்கு இருந்தது என்பதை குறித்து பார்க்க முடியும். 25வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:25. 2 Kings chapter 6 verses 25. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார். யார் முற்றுகை போட்டார்கள்? சீரியாவின் ராஜா பெனாதாத் முற்றுகை போடுறார். இந்த சூழ்நிலையில தான் நம்ம 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்கிறான்னு சொன்னால், இங்கே இருந்தாலும் நமக்கு பாதிப்பா, அங்கே போனாலும் பாதிப்பா, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று சீரியனுடைய இராணுவத்துக்கே போவோம், அவங்க நம்ம உயிரோட வச்சா வைக்கிறோம், இல்லைன்னா சாவோம் அப்படிங்கிற நிலையில் அவங்க போகிறாங்க. இருட்டோடு எழுந்து அவங்க பாளையத்துக்கு சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வருகிறாங்க. அங்கே வரும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். பாருங்க பொக்கிஷம் கிடைச்சது அந்த கூடாரத்தில். எப்படி பொக்கிஷம் கிடைச்சது? அதை எடுத்து அவங்க போய் ஒளித்து வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மனசில் உணர்றாங்க, நாம் பண்ணுறது தப்பு, இதை என்ன செய்யக்கூடாது, ஒளித்து வைக்கக்கூடாது. இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாக இருக்கிறதை அறிவிப்போம், வாருங்கள், நற்செய்தியை அறிவிக்கிற நான் என்று சொல்லி இந்த பொக்கிஷத்தை கத்தர் கொடுக்குறாரு அவங்களுக்கு, அந்த குஷ்டரோகிகளுக்கு. என்னெல்லாம் அங்கே கிடைக்கிது பார்த்தோம்னா, அவர்களுக்கு அங்கே பொக்கிஷம் கிடைக்கிறது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். விலை உயர்ந்த வஸ்திரங்கள் கிடைக்கிறது, பொன் கிடைக்கிறது, வெள்ளி பொன் அவர்களுக்கு கிடைக்கிறது. காரணம் என்னன்னு தெரியுங்களா? 6வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூடி பொருத்தினான் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் இரைச்சலை கேட்க பண்ணிருக்கிறார் அவர்களுக்கு. அந்த இரைச்சலை கேட்டு அவங்க பயந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வரவர்களை கர்த்தர் ஓட செய்வார். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க போய் கொள்ளையடிக்கிறார்கள். பொக்கிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பொக்கிஷத்தை கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் கொடுக்குறாரு, வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள், விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி கூடாது. எதுக்காக தெரியுங்களா? அதை ஒழித்து வைப்பதற்காக அல்ல, அதை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்காக, அதை செலவு செய்வதற்காக, அதற்கு கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு, தேவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு, தேவனுடைய நற்செய்தியை அறிவிப்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். அதை இந்த நாட்களே கர்த்தர் நமக்கு செய்வாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்ததாக கூடாரத்தில் இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து பார்க்கும்போது 8வதாக நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிப்போம். 3-5 வரைக்கும். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். Proverbs chapter 24 verses 3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். பாருங்க, வீட்டில் என்ன வேணும்னா ஞானம் வேணும். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வீட்டை கட்டுவதின் பிரயாசம் விருதா என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் கட்டுறார், அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தினாலே வீடு கட்டப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே ஞானத்தின் ஆரம்பம். இதே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பயம், தேவ பக்தி, அதை குறித்து நாம் கடந்த நாட்களை பார்த்தோம். எந்த வீட்டில் தேவ பக்தி, தேவ பயம் இருக்கிறதோ அந்த வீடு கட்டப்படும். எப்படி? அந்த ஞானம் வேணும். ஆண்டவர் சொல்லுவார் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த காரியத்தை எப்படி செய்யணும், இந்த காரியத்தை எப்படி செய்யக்கூடாது. அந்த ஞானம் நமக்கு தேவை. சாலமன் ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களில் தேவனிடத்தில் கேட்ட வீடை கட்டுவதற்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். The wisdom is very important to build the house. அந்த wisdom எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து தான் வரும்.
யாக்கோப்பு 1:5 வாசியுங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்சஸ் 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பாருங்க, ஞானத்தில் குறைவு இருந்தால் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? தேவனிடத்தில் கேட்கப்பட வேண்டும். அவனுக்கு அது சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே யாவருக்கும் கொடுக்கிற தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு அடுத்து என்ன? விவேகம், த அண்டர்ஸ்டாண்டிங். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி சொல்வது உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ஜெபம் இருக்கும். கூடாரத்தில் துதி இருக்கும், கூடாரத்தில் ஆனந்த சத்தம் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். கூடாரத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள். அப்போ அங்கே என்ன கேட்கப்படும்னா ஜெபம் கேட்கப்படும். அது மட்டும் இல்லை, அங்கே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. விவேகம் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருவேளை அந்த விவேகம் இல்லை என்று சொன்னால், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய கேட்போம். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தருவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 4-5 வாசியுங்கள். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். பார்த்தீங்களா? அப்போது வீட்டில் ஞானமும் விவேகமும் நம்ம கூடாரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான சகல பொருளும் நிறைந்திருக்கும். என்ன அறிவு? கர்த்தரை அறிகிற அறிவினாலே. 2 பேதுரு 1:3 நம்ம அதை வாசிக்கிறோம். குறித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 1:3 அவரை அறிகிற அறிவில் வரணும். அப்போது இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் உள்ள திவ்ய வல்லமை நமக்கு கிடைக்கும். இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் உள்ள திவ்ய வல்லமை நமக்கு கிடைக்கும். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். த விஸ்டம் அண்ட் நாலேஜ். த விஸ்டம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். த நாலேஜ் கர்த்தரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. இது எந்த கூடாரத்தில் இருக்கோ அங்கே அவர் பலமுள்ளவனாக இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு குறைவும் இருக்காது. கடைசியாக 10வது லாஸ்ட் என்னெல்லாம் இருக்கணுங்கிறது, பட் இட் இஸ் நாட் அ லீஸ்ட். கிட்டத்தட்ட இது 20வது என்று சொல்லலாம். போன வாரம் 10 காரியங்கள் சொன்னோம். இப்போ 10 காரியங்கள் கூடாரத்தில் இருக்க வேண்டியது. இந்த 20வது காரியம் என்ன என்று சொன்னால், வாசியுங்கள். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். Daniel chapter 6 verses 10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கவனிங்க, ஜெபம் கூடாரத்தில் அடுத்து முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்னா கடைசியாக ஜெபம். பாருங்கள், அந்த சூழ்நிலை தானியேல் அவனுடைய சூழ்நிலை அங்கே இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டிருக்கு. ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஆனாலும் அவன் வழக்கமாக முன் செய்தபடியே. அப்போ இரெகுலர் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ கொஞ்ச நாள் செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே விட்டுறோம் அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது. ரெகுலராக ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் நடந்தது என்ன? தானியேல் மேலே குற்றம் கண்டுபிடித்தார்கள். ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. அவரும் அவங்க சொன்னது வழியே இல்லாமல் அவனை சிங்க கபியிலே போட்டார்கள். ஆனால் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை காப்பாற்றினார். யாரெல்லாம் குற்றம் சுமத்தினாரோ அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் எல்லாரையும் அதே சிங்க கபியிலே தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம் ஜெபம் பண்ணுறத கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம கூடாரத்தில் இருக்கக்கூடாத 10 காரியங்களை குறித்து வேகமாய் பார்த்து நாம் ஜெபிப்போம். யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனம். ஜோப் சாப்டர் 11 verses 14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்முடைய கைகளிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமம் அநியாயம் நம்முடைய கூடாரங்களிலே இருக்கக்கூடாது.
வேதத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து இந்த அக்கிரமம் அநியாயத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். விசேஷமாக அநியாயத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். ப்ளீஸ் நோட் டவுன். 2 சாமுவேல் சாப்டர் 13 verses 14 to 17. அதில் 16வது வசனத்தை மட்டும் வாசியுங்கள். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாய் இருக்கிறது என்றாள். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல், போதுங்க, கேட்க மனதில்லாமல் அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரரை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். இங்கே நாம் ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். இங்கே தாமார், அப்சலோமுடைய சகோதரி தாமார், அதே போல இந்த அம்னோன் சகோதரன், அப்சலோமுடைய சகோதரன் தான். அவனுக்கும் தாமாருக்கும் நடக்கிற அந்த காரியத்தை குறித்து ஒரு அநியாயம், தாமாருக்கு ஏற்படுற அநியாயத்தை குறித்து நாம் வாசித்து கேட்போம். ஸ்தோத்திரம். ராஜா கிட்ட கேட்டிருந்தா ராஜா கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பார். ஆனால் இவன் தந்திரமாக தன்னுடைய நண்பன், அவனுடைய நண்பன் அவனும் ஒரு இளவரசன் தான், அவன் சொல்கிறத கேட்டு அவன் என்ன செய்கிறான்? தவறு செய்கிறான். தவறு செஞ்சுட்டு பாவம் செய்கிறான். அநியாயம் செஞ்சுட்டு, அக்கிரமம் செஞ்சு, அநியாயம் செஞ்சு அவனை துரத்தியும் விடுறத நாம் இங்கே வாசிக்கிறோம். கூடாரத்தில் இந்த மாதிரி விபச்சாரம், பேசித்தனம், அநியாயம், அக்கிரமத்தும் அநியாயம் அக்கிரத்துலேருந்து தான் அந்த விபச்சாரமே வருது நம்ம பார்க்குறோம். அது இந்த கூடாரங்களே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவன் அருவருக்கிறார். அது அநியாயம். முன்னாடி செஞ்ச அநியாயத்தை விட இப்போ செய்ய அநியாயம் கொடுங்க. ஏற்கனவே அவன் கற்பழிச்சிடுறான், அதுக்கப்புறமாவது அவனை சேர்த்துருந்தானா பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு நேசித்தானோ அந்த அளவுக்கு அவன் வெறுக்கிறான். அது பிசாசனுடைய செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஜாக்கிரதையாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அநியாயம் நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாது. சகேவி குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சகேவி ஒரு சொல்கிறார், அழகாக சொல்கிறார். அந்த ரட்சிப்பு கிடைச்ச உடனே வாசியுங்கள். லூக் சாப்டர் 19 verses 8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்க, அநியாயமாக யாராகிட்ட வாங்கியிருந்தேன்னா நான் நாளத்தனையாக திருப்பி கொடுத்துடுறேன். என் ஆஸ்தியில் பாதியை நான் என்ன செய்கிறேன்? நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அநியாயம் செய்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ரட்சிப்புக்குள் இருக்கிற நாம அநியாயக்காரராக இருந்தோம்னா அது கர்த்தர் விரும்ப மாட்டார். நம்முடைய கூடாரத்தில் அநியாயம் இருக்கக்கூடாது. அக்கிரமம். அடுத்தது அக்கிரமம். ஜெனிசிஸ் சாப்டர் 6 verses 5 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்க, இங்கே அக்கிரமம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. நோவாவுடைய காலத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை பார்த்து தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டான். அது அவர் இதயத்துக்கு விசனமாக இருந்தது. அக்கிரமம், நம்முடைய கூடாரத்தில் அக்கிரமம் இருந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தருடைய மனசு விசனமாக இருக்கும். மனஸ்தாபப்படுவார், விசனப்படுவார். மகள் பாவம் செய்கிறானே, அக்கிரமமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கிரமம் நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாது. அன்றைக்கி என்னாச்சு? ஆண்டவர் அழித்தார். ஆனால் அந்த இன்னொரு அழிவு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த அழிவு வராமல் கர்த்தர் காத்திருக்கார். நாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? சங்கீதம் 25:11 வாசிக்கிறோம். சாப்டர் 25 verses 11. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் அநியாயம், அக்கிரமம் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தினார்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஆண்டவரே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னியும் என்று சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது நாம் என்ன பார்க்குறோம்னா, மூன்றாவதாக மீறுதல்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. மீறுதல்கள். லேவியாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். லெவிட்டிக்ஸ் சாப்டர் 16 verses 16. லேவியாகமம் 16:16.
இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகள் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்துக்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். அப்போ ஆசரிப்புல கூடாரத்துல, நம்முடைய கூடாரத்துல மீறுதல் இருக்கக்கூடாது. மீறுதல் இருந்தது என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். மீறுதல் இருந்தது என்று சொன்னால் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜெபம் பண்ணி அந்த மீறுதல்களிலிருந்து விடுபட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 51 தாவீது சொல்வதை நாம் பார்க்குறோம். 1 வசனத்தை வாசிங்க. Psalm chapter 51 verses 1. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். பாருங்க, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அடுத்த 2 வசனத்தில் அவர் சொல்றார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. பாருங்கப்பா, அநியாயம், அக்கிரமம், மீறுதல், இது 3 என்ன செய்யும்? பாவத்தை கொண்டு வரும். அநியாயம், அக்கிரமம், மீறுதல் பாவத்தை கொண்டு வரும். இதெல்லாம் ஒன்று இருக்கிறது, இன்டர் ரிலேட்டட். ஒன்று வந்து இன்னொன்று தொடர்ந்து கூட வந்துடும், இலவச இணைப்பு மாதிரி. ஸ்தோத்திரம். இது எதுவுமே நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மீறுதல் எப்போ வரும் தெரியுங்களா? மீறுதல் வர்றதுக்கு காரணம் தெரியுங்களா? ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆசீர்வாதத்தினால ஒரு 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 நிறைவு வந்து மீறுதல் செய்கிறவங்க தெரியாமையே மீறுதல் செஞ்சிருவோம். வாசியுங்கள் 2 நாளாகமம் 26:16 வாசியுங்கள். 2 Chronicle chapter 26 verses 16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, இந்த உசியா ராஜாவை குறித்து இங்க வாசிக்கிறோம். இந்த உசியா ராஜா நல்லா தான் ஆரம்பிச்சான். அவனுடைய ஆரம்பம் அருமையாக இருந்தது. அவன் ஆரம்பித்து அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்கன்னா, அவன் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அது மட்டும் இல்லை, அவன் கர்த்தரின் பார்வைக்கு, அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தன் தகப்பனாகிய அமித்ஷா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான். எல்லாம் நல்லா போகுது. நல்லா போயிட்டு அவன் பலப்பட்டான். அவன் பலப்பட்ட உடனே தனக்கு கேடு உண்டாக மாட்டோம், அவனுடைய மனம் மேட்டுமை ஆயிடுச்சு. அப்போது அந்த மீறுதல் ஏன் வருதுன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம பெருகும் பொழுது கர்த்தரை மறந்து அல்லது மீறுதல் சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆலயத்தில் கூட சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவோம். நமக்குள்ள சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவோம். சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு கர்த்தர் நம்மளை நடத்திருக்கிறார்களே மறந்துடுவோம். இப்போ நாமளே என்ன செய்யலாம்? சில காரியங்களை செய்வோமே அப்படின்னு சொல்லி ஒரு துணிவு வந்துடும். அவங்க ஒரு துணிபரமான பாவம் செய்யலாம். தூபம் காட்டுறது அவனுடைய வேலை இல்லை, அது ஆசாரியுடைய வேலை. பலிபீடத்தில் தூபம் காட்டுவது ஆசாரியுடைய வேலை, ராஜாக்கள் வேலைகள் அல்ல. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவன் வந்து அதை செய்கிறத பார்க்குறான். ஸ்தோத்திரம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனை மேட்டுமை ஆயிடுச்சு. அதனால் என்ன செய்யலான்னு அவன் தூபம் காட்டுறான். அப்போ ஆசாரிகள் சொல்கிறாங்க, இது உனக்கு நல்லதல்ல. 18ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 26:18. 2 Chronicle chapter 26 verses 18. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லாபியாது என்றான். இப்போ அவங்க தெளிவாக சொல்றாங்க, நீ பண்ண தப்புன்னு. அப்பயாவது அவன் என்ன பண்ணியிருக்கணும்? மன்னிச்சிரு ஆண்டவரே, என் மீறுதலுக்காக மன்னியும். தாவீது சொல்கிறார் இல்லையா, என் மீறுதலை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. எனவே இப்போ உங்களுடைய பேரன் தானே சொல்லியிருக்கணும் இல்லையா? அந்த முப்பிதாக்கள் அந்த காரியங்களை நினைத்து பார்த்தாவது இந்த மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு அந்த மேட்டுமையான எண்ணத்தில் தாழ்மையாக தன்னை கேட்டிருந்தான்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அப்பொழுது உசியா கோபம் கொண்டு, அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் 19ஆம் வசனத்தில். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது
ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. அவன் ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்படுகிறான். ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்படுகிறான். வாழ்நாள் முழுவதும் குஷ்டரோகியாகவே வாழ்ந்தான். ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக மீறுதல்கள் நம்முடைய குடும்பத்தில் இல்லாமல், நம்முடைய கூடாரத்தில் இல்லாமல் கர்த்தர் நம்மை காப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமையடைவதாக. அடுத்தது நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மீறுதல்களிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நாம் குணமடைய முடியும். ஒருவேளை நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள், நமக்கு தேவையில்லாத காரியங்கள் தலையிட்டு அது மீறுதல்னு ஆண்டவர் அதை உணர்த்தும் பொழுது நாம் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த மீறுதலிலிருந்து மன்னிப்பு கிடைக்கும். ஏசாயா 53:5 வாசியுங்கள். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, இங்கே மீறுதல்கள் அது அவருடைய தழும்புகளால் தான் குணமாக முடியும். அந்த நம்முடைய மீறுதல்கள் அவர் மீது விழுந்தது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆகவே இதை மனதில் வைத்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 4வதாக வேகமாய் பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 15 அதிகாரம் 34 வாசியுங்கள். ஜோப் சாப்டர் 15:34. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போகும், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். பாருங்க, பரிதானம் நம்ம கூடாரத்தில் இருக்கக்கூடாது. லஞ்சம், அதான் பரிதானம்ங்கிறது. பிரைப், லஞ்சம் நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாது. லஞ்சம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய பேரை, தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிட்டு நம்ம லஞ்சம் வாங்குறவங்களா இருந்தோம்னா சாட்சிப்படும். ஒருத்தரும் அந்த ரசிக்கப்படவே மாட்டாங்க. லஞ்சம், லாவண்யம் நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 23:8 வாசிக்கிறோம். எக்ஸோடஸ் சாப்டர் 23:8 வாசியுங்கள். பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடராக்கி நீதிமானின் வார்த்தைகளை புரட்டும். பார்த்தீங்களா, பரிதானம் வாங்கிட்டு என்ன ஆச்சு? நீதிமானுடைய வார்த்தையை புரட்ட மாதிரி ஆயிரும். சாமுவேல் 1 சாமுவேல் 8 வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் 8வது அதிகாரம் 1-5 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1-5 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாமுவேல் முதிர் வயதானான். அவன் என்ன பண்ணால் தன்னுடைய குமாரரை இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதியாக வச்சான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுங்களா? அவனுடைய மூத்த குமாரனுக்கு பேர் யோவேல், இளைய குமாரனுக்கு பேர் அபியா. அவர்களை பெயர் செவாவிலே நியாயாதிபதிகளாய் சாமுவேல் அவன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவன் நியாயாதிபதிகளாக வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுங்களா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பாருங்க, அவன் குமாரர்கள் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நாட்களே அவனுடைய வார்த்தை, அவனுடைய கை அசைவுல எல்லாமே நடந்துச்சு. 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சாமுவேல், சவுலையும் தாவீதையும். இப்போ இங்கே என்ன நடக்குது? அவனுடைய பிள்ளைகள் பரிதானம் வாங்கினாங்க. பொருளாசையில் மேல் சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்போது இஸ்ரவேலெல்லாம் கூட்டம் கூடி ராமாவில் இருக்க சாமுவேலிடத்தில் வந்து சொல்கிறாங்க, இதோ 5ஆம் வசனத்தில், இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழியில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனியுங்கள். இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலையும் சாமுவேல் நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார். இன்னும் ராஜாக்கள் உருவாக்கப்படவே இல்லை. சவுலை நியமிக்கலை, தாவீதை நியமிக்கலை. இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ ஆக்சுவலாக இவங்க தன் குமாரர்கள் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக சாமுவேலின் உடைய கைடன்ஸில் அவங்க நடந்திருந்தாங்கன்னா யோவேலும் அபியாவும் அவர்கள் உண்மையாக நியாயம் விசாரிச்சிருக்க முடியும். அவர்கள் பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டுனதுனால, பொருளாசை மீது சாய்ந்ததுனால எங்களை ராஜா வருவாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்போ தான் சவுல் ராஜாவாகிறத பார்க்குறோம். ஸ்தோத்திரம். ஆனால் சாமுவேலை பொறுத்த வரைக்கும்
அவன் உத்தமமாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசியுங்கள். 1 Samuel chapter 12 verses 1-3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். இக்குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்ததியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கஞ்சாடையா இருந்தேன். பாருங்களா, அழகா அவர் கேட்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எங்கேயா பரிதானம் வாங்கினேன்னா இல்லையே, எல்லா இதுலையும் நான் நீதிமானாக இருந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு ஜனங்கள் சொல்கிறாங்க, அதுக்கு அவர்கள் 4ஆம் வசனத்தில், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அவன் சுத்தமாக இருந்தான், ஆனால் அவனுடைய பிள்ளைகள் சுத்தமாக இல்லை. அப்போ பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியில் சாமுவேலும் வளர்க்கணும்னு பார்க்குறோம். நிறையா பிரச்சனையே அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தில் வளர்க்கணுங்கிறதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுலேருந்து ஸ்தோத்திரம். இதோ என் பிள்ளைகள் உங்கள் நடுவில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா அவங்க திருந்திருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், உணர்ந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் மாறிப்போய் சவுலுக்கும் தாவீதுக்கும் கிடைத்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவங்க சாமுவேலுடைய அந்த பரிசுத்தமான அந்த நீதி, நியாயம், நேர்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த இதில் அவங்க வரல. என்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போகுதோ அங்கே அநியாயம் வந்துடும், அக்கிரமம் வந்துடும், மீறுதல் வந்துடும், பரிதானம் வந்துடும். அப்புறம் என்ன வந்துடுறீங்களா, கர்த்தருடைய பயங்கரம் கூடாரத்தில் இருக்கும், அது இருக்கக்கூடாது. யோபு 18:15 வாசியுங்கள். Job chapter 18 verses 15. அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். பாருங்க, பயங்கரம் அவன் கூடாரத்தில். யார்? துன்மார்க்கனை குறித்து வாசிக்கிறோம். 5வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் நடிப்பின் நெருப்பு அணைந்து போகும் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்திலிருந்து. துன்மார்க்கனுடைய கூடாரத்தில் பயங்கரம் இருக்கு. நம்ம கூடாரத்தில் பயங்கரம் இருக்கக்கூடாது. துன்மார்க்கமாக இருந்தால் பயங்கரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்கு நீங்கள் துன்மார்க்கத்தை விட்டு வெளியில் வர்றீங்களோ அப்போ அந்த பிரச்சனை தீரும். அநியாயம், அக்கிரமம், மீறுதல், பரிதானம், அடுத்தது பயங்கரம். ஸ்தோத்திரம். ஸோ துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தால் தான் பயங்கரம் போகும். ஆகவே பயங்கரம் இருக்கக்கூடாது. இந்த தேவனுடைய பயங்கரம் நம்ம என்ன செய்யும்? கலங்கப்பன். யோபு 13:21 வாசிக்கிறோம், உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும், உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. பயங்கரத்தை தேவன் அனுமதிக்கிறார். ஏன்? நம்ம துரோகம் இருக்கிறதுனால, துன்மார்க்கம் இருக்கிறதுனால. அது இல்லாமல் கர்த்தர் நம்மை காப்பாராக. பிரைஸ்லா. அடுத்தது கூடாரத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் 6வதாக ஆகாமியம் கூடாரத்திலே இருக்கக்கூடாது. சங்கீதம் 84:10 வாசியுங்கள். Psalm chapter 84 verses 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். ஆகவே நம்முடைய கூடாரங்களிலே ஆகாமியம் இருக்கக்கூடாது. நெகேமியா ஜெபித்த போது 9:33, நெகேமியா 9:33 எப்படியாக வாசிக்கிறோம், எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீ நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் பாவ அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106:6 வாசிக்கிறோம், எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம் என்று சொல்லி என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்பதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய கூடாரங்களிலே அந்த ஆகாமியம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் அந்த ஆகாமியம். முறுமுறுக்கிறது, எரிச்சல் அடைகிறது, கோவப்படுறது, மேலே சொல்லப்பட்ட எல்லா விதமான கசப்பான உணர்வுகளும் இருப்பது ஆகாமியம் பார்க்கிறோம். அது நம்முடைய கூடாரங்களில் இருக்கக்கூடாது. அடுத்தது என்னென்னு சொன்னால் 7வதாக எரேமியா 30:18 வாசியுங்கள். ஜெரேமியா chapter 30 verses 18. கர்த்தர்
சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போலே நிலைப்படும். இங்கே பார்க்குறோம் சிறையிருப்பு. நம்முடைய கூடாரங்களில் சிறையிருப்பு இருக்கக்கூடாது. சிறையிருப்புக்கு காரணம் என்ன? நாமளாக போய் மாட்டிக்கிறது தான். ஆனால் கர்த்தர் இந்த சிறையிருப்பை திருப்புவார். யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்புவேன். யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்புக்கு போனது எதனால் போனது? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது, அந்நிய ஜனங்களோடு கலங்கினது, அந்நிய தேவர்களை பின்பற்றினது, சூரம் போனது. இதனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க பின்மாற்றத்துக்கு போனாங்க, சிறையிருப்புக்கு போனாங்க. பின்மாற்றத்தினாலே சிறையிருப்பு கிடைத்தது. அதனால தான் எஸ்ரா 9:7 எஸ்ரா ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணுறாரு. சிறையிருப்பை முடிஞ்சு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் திரும்பி வராங்க. 70 வருடங்கள் கழித்து திரும்பி வரும்போது எஸ்ரா ஜெபிக்கிறார் 9:7, எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்குள்ளாகி இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்கள் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். ஆகவே இந்த சிறையிருப்பை எனக்கு நீக்க மாட்டேன். சிறையிருப்பை மாற்றுறது ஆண்டவனால் தான் முடியும். சங்கீதம் 53:6 ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். சங்கீதம் Psalm chapter 53 verse 6 வாசிப்போம். சங்கீதம் 53:6. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். இப்பொழுது நம்ம இருக்கிற சூழ்நிலை கூட சிறையிருப்பாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை திருப்புவார். கூடாரத்தில் சிறையிருப்பு இருக்கிற கர்த்தர் விரும்பல. இதோ நாட்கள் எரேமியா 30:3 வாசிக்கிறோம். எரேமியா 30:3, ஜெரேமியா 30:30 verses 3 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவாராக. ஒருவேளை நம்முடைய கூடாரத்தில் இப்போ சிறையிருப்பு நாட்கள் நாம் இருக்கிறது போல இருக்கலாம், அனுபவமாக இருக்கலாம். அடுத்து வாட் நெக்ஸ்ட் இருக்கலாம். ஆண்டவரே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபித்தால் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். யோபு தன் சிநேகருக்காக ஜெபித்தான். யோபு 42:10 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். ஜோப் சாப்டர் 42 verses 10 யோபு தன் சிநேகருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். ஆகவே சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அடுத்தது 8வதாக நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் மாம்சத்தின் கிரியைகள் நம் கூடாரத்தில் இருக்கக்கூடாது. கலாத்தியர் 5:19-21 வாசியுங்கள். சாப்டர் 5 verses 19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, 17 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 17 காரியங்களும் மாம்சத்தின் கிரிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் முன்னாடி சொல்ல பார்த்தீங்களா, ஆவியின் கனிகள் தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 காரியங்கள். இங்கே மாம்சத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது. இந்த 17 காரியங்களும் ஒன்றும் கூட நம்முடைய கூடாரத்தில் இல்லாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? ரோமர் 8:5-14 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 5-14. ரோமர் 8:5-14 வரைக்கும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தால் ஆவியின்படி சிந்தித்தோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல்படி நாம் சிந்தித்து அதன்படி செயலாற்றணும் என்று சொன்னால் நமக்கு மாம்சத்தின் கிரியைகள் வராது. அக்கிரம சிந்தை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மாம்சத்தின் கிரியைகள் தான் வரும். ஆவியின் சிந்தையோ சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் கிடைக்கும். ஆவியின் சிந்தை சமாதானம், சந்தோஷம், அது எப்பவும் இருக்கும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, ஆவியின் சிந்தையோ தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலை. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆவிக்கு உட்பட்டவர்கள் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வார்கள். கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்லாதவன், அவருடைய ஆவி இல்லாதவன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவ சிந்தை இருக்கக்கூடாது. தேவ சிந்தை காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 13ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:13.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நாம் தேவனுடைய புத்திரராய் இருப்போம். 9வதாக பார்க்கிறோம், வம்பும் புத்தியீனமான பேச்சும் இருக்கக்கூடாது. எபேசியர் 5:4 வாசிக்கிறோம், அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பு, புத்தியீனம், இந்த பேச்சுகள்லாம் இல்லாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசியாக ரொம்ப முக்கியமானது, லாஸ்ட் பட் இட் இஸ் நாட் லீஸ்ட் அகெயின், எரிச்சல், விரோதம், கொலை, பொய், இதெல்லாம் நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாது. எரிச்சல் என்ன செய்யுறீங்களா? விரோதத்தை கொண்டு வரும். விரோதம் என்ன செய்யுறீங்களா? கொலையை செய்ய வைக்கும். கொலை என்ன செய்யுறீங்களா? பொய் பேச வைக்கும். இது நம்முடைய கூடாரத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வாசியங்கள் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3 to 9 வரைக்கும் வாசித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெனிசிஸ் சாப்டர் 4 verses 3 to 9. சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். பார்த்தீங்களா, முதல் அவனுக்கு வந்தது எரிச்சல், அதுக்கப்புறம் விரோதை, அப்புறம் கொலை செய்கிறான். 9ஆம் வசனத்தில் பொய் சொல்கிறான், எனக்கு அவன் தெரியாதுன்னு சொல்லி. இது எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் கர்த்தர் நம்மை காப்பாராக. இந்த ஒன்று கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இருக்க வேண்டிய 10 காரியங்களை பார்த்தோம், இருக்கக்கூடாத 10 காரியங்களை பார்த்தோம். இருக்க வேண்டிய 10 காரியங்கள் என்ன என்று சொன்னால், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கூடாரத்தில் கேட்கப்பட வேண்டும். கூடார ஆணி என்ற ஆயுதம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். வெற்றியின் கொடி, பரிசுத்த ஆவியானுடைய ஜெயக்கொடி நம்முடைய கூடாரத்தில் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் நம்முடைய கூடாரத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய கூடாரம் விசாலமாக வேண்டும். நம்முடைய கூடாரத்தில் பொக்கிஷமும் வெள்ளியும் பொன்னும் இருக்க வேண்டும். கர்த்தர் தருவாராக. ஞானத்தினாலே நம்முடைய கூடாரம் கட்டப்பட வேண்டும். வேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஜெபம் இருக்க வேண்டும் என்ற 10 காரியங்களை குறித்து பார்த்தோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அக்கிரமம் இருக்கக்கூடாது, அநியாயம் இருக்கக்கூடாது, மீறுதல்கள் இருக்கக்கூடாது, பரிதானம் இருக்கக்கூடாது, பயங்கரம் இருக்கக்கூடாது, ஆகாமியம் இருக்கக்கூடாது, சிறையிருப்பு இருக்கக்கூடாது, மாம்சத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது, வம்பும் புத்தீனமும் இருக்கக்கூடாது, எரிச்சல், விரோதம், கொலை, பொய், இது நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாது. இதை மனதில் வைத்து நாம் சரியாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்படியான ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவர் நம்ம என்ன செய்வார்னு சொன்னால், நம்முடைய கூடாரத்தில் மறைத்து, நம் கூடார நிழலிலே மறைத்து நம்மை காத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிறாய் நம்மை நடத்துவார். தீங்கு நாள் நம்மை சுற்றி இருக்கலாம், ஒரு கூடாரத்துக்குள்ளே இப்படியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுடைய நாள் மாத்திரம் மகிமை அடையட்டும் கர்த்தாவே. இதை கேட்டு இதை எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இதை கடைபிடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. 10 காரியங்கள் கூடாரத்தில் இருக்க வேண்டியவற்றை கற்றுக்கொண்டோம். அது இருக்கவும் 10 காரியங்கள் கூடாரத்தில் விட வேண்டிய காரியங்களையும் கற்றுக்கொண்டோம். இருக்கக்கூடாத காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை, தேவ பலன், தேவ ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. சகலத்தையும் கரத்தில் கொடுக்கிறோம். சகல துதி கனமையா துணைக்க செலுத்துகிறோம். நம்ம ரட்சகரும் இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.